ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிவனுடைய வரலாறு தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. வாங்க கதைக்குள்ள போலாம். சிவனுடைய வரலாறு. சிந்து சமவெளி நாகரிகம் நிலவிய மொகஞ்சதாரோல கண்டெடுக்கப்பட்ட தியானத்துல உள்ள பசுபதி முத்திரையை சிவ வழிபாட்டு மூலமா எடுத்துக்கிறாங்க. 3 தலையினையுடைய தியானத்துல இருப்பவரை சுற்றி மிருகங்கள் இருப்பதாக அமைந்த இந்த முத்திரை பசுபதி முத்திரன்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்து மதத்துல ருத்ரன் சிவன் இருவருமே ஒரே கடவுளாதான் கருதுறாங்க. இந்து மதத்தின் பழமையான ரிக்வேதத்துல ருத்ரன் கடவுளாக கூறப்பெறுகிறாரு. இவர் வில் அம்பின ஆயுதமா உடைய வில்லாளனாக சித்தரிக்கப்படுறாரு. மேலும் பிரம்மாவிலிருந்து தோன்றியவராகவும் புயல்களின் கடவுளாக மருத்துகளின் தந்தையாகவும் அறியப்பெறுகிறாரு. அக்னி தேவன், வாயு தேவன், இந்திரன், பிரசாபதி போன்ற தேவ கடவுள்களை பிற்காலத்துல சிவனாக வளர்ந்ததா சொல்லப்படுறாங்க. சிவனை சிவன் என்றும் சிவப்பர பொருள் என்றும் சைவர்கள் என்றும் அழைக்கிறாங்க. சிவன் 36 தத்துவங்களையும் கடந்து நின்று 5 தொழில்களையும் செய்து ஆன்மாக்களின் 3 மலங்களை ஆணவம், கண்மம், மாயையும் போக்கி வீடு பேர் அருளுகிறார். தன்மயத்தினால தூய உடம்பினாதலால் இயற்கை உணர்வினாதால் முற்றுமுணர்த்தல் இயற்கையாகவே இயல்பாகவே கட்டுகள்ல பாசங்களின் நீக்குதல், பேரருளுடைமை, முடியவற்றுடமை, வரம்பி என 8 வகை குணங்களையும் சிவன் கொண்டுள்ளாரு. என்றும் உள்ளவர் அவரு, எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிபவர், எல்லாம் வல்லவர், தூயவர், அழிவிலா இன்பம் உடையவர், பிறர்க்கு ஆட்படாதவர் என்றெல்லாம் சித்தாந்தம் சிவனை வரையறுக்கின்றது. நடராச உருவத்தில் அவர் 5 தொழில் ஆற்றுகிறார். நம்ம அந்த 5 தொழில் என்னென்ன பார்க்கலாம். 1. ஒரு வலக்கையில் உள்ள உடுக்கை படைக்கும் ஆற்றலை குறிக்கும். கீழிருக்கும் தாமரையும் பிறப்பிற்கு வழிவகுக்கும் என கூறுகிறார்கள். 2. ஒரு இடக்கையில் உள்ள நெருப்பு அழிக்கும் ஆற்றலை குறிக்கிறது. 3. இன்னொரு வலக்கையின் உட்புறத்தை காட்டுவது அருளும் ஆற்றலை குறிக்கும். 4. இன்னொரு இடக்கை துதிக்கை போல் உட்புறத்தினை மறைத்தவாறு இருப்பது மறைக்கும் ஆற்றலை குறிக்கும். தூக்கிய 5 தூக்கிய பாதமும் ஆணவத்தை மிதித்தாடும் இன்னொரு பாதமும் மனமாயை உட்பட தீய சக்திகளில் இருந்து காக்கும் ஆற்றலை குறிக்கிறது. இதுதாங்க நடராசரோட 5 ஆற்றல் தன்மைகள். சிவ வடிவங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சிவபெருமான் அருவம், அருவுருவம், உருவம் என 3 உருவங்களை வடிவத்துல பெற்றிருக்காரு. அருவத்து திருமேனி சத்தர் என்றும், அருவுருவ திருமேனி பரம்பொருள் என்றும், உருவத் திருமேனி பிரவிருந்தர் என்றும் அழைக்கப்படுறாங்க. அருவுருவமாக லிங்கமும் மகேஸ்வர மூர்த்தங்கள் மற்றும் சிவ உருவ திருமேனிகள் ஆகியவை உருவத் திருமேனியாகவும் சைவர்களால் வழிபடுகின்றன. தடத்த நிலையில் ஈசன் கொள்ளும் 64 வடிவங்கள் ஆகமங்களில் விளக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சிறப்பான 25 சிவமூர்த்தங்கள் மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று அழைக்கப்படும். லிங்கம் என்றால் என்ன? லிங்கம் எனும் சொல் சிவனின் அருவுருவ நிலையை குறிப்பதாகும். லிம் என்பது உயிர்களின் தோற்றத்தை குறிக்குமாம். கம் என்பது அவற்றின் ஒடுக்கத்தை குறிக்கும் சொல்லாகும். உயிர்கள் தோன்றவும் ஒடுங்கவும் உரிய இடமாக சிவன் உள்ளதால் இப்பெயர் ஆகும் லிங்கம் என்று சிவனுக்கு பெயர் வந்ததுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிவனோட கதை நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. இது தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம்.
நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. உங்க ஆதரவை எங்களுக்கு தெரியுங்க. சிவனோட வரலாறு போடுறோம், நிறைய பேர் யாரும் பாக்குற மாதிரி தெரியல மக்களே. எல்லாம் வந்து மகாபாரதம் கதை பாக்குறீங்க. மகாபாரதம் கதை எங்க சேனல்லே வந்து இரவு வந்து போட்டுட்டு இருக்கோம். இது வந்து காலையில வந்து சிவனோட கதை போடுறோம். சிவனோட கதையும் கொஞ்சம் பாருங்க. மகாபாரதத்தை பாக்குறீங்க, ஆனா சிவனை பாக்குறது இல்ல நிறைய பேரு. கொஞ்சம் எங்களுக்கு உங்களோட ஆதரவு தெரிவிங்க. எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணா கூட போதும் மக்களே. உங்களோட ஆதரவை தெரிவிச்சீங்கன்னா நாங்க இன்னும் நிறைய கடவுள் பத்தி இன்னும் நிறைய எடுத்து நாங்க வந்து உங்களுக்கு சொல்லுவோம். நிறைய இருக்கு கடவுளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கடவுளை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.